ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தி கேன்டர்பரி டேல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேன்டர்பரி டேல்ஸை வந்து யார் எழுதினா அப்படின்னா சாசர் தான் எழுதியிருக்காங்க. ஜெஃப்ரி சாசர் இருக்காங்களே, அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் இந்த போயம் வந்து ஆஃப் த மாஸ்டர் பீஸ். ஓகேவா? இப்போது வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் லாஸ்ட்லாங்க இருக்கிறது இந்த ஒரு போயம். எல்லாராலையும் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுறது இந்த போயம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் எந்த லிட்ரேச்சர் கண்டென்ட் போட்டாலுமே எஸ்ஏ படி தான் போடுவேன். ஏன்னா அது உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அது உங்களுடைய எல்லா கண்டென்ட்லேயும் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ நான் பேராகிராஃப் மாதிரி போட்டேன்னா நிறைய பேரால் அதை வந்து எஸ்ஏ மாதிரி க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலே யூ கேன் ஸ்கோர் ரியலி குட் மார்க்ஸ் இன் எக்ஸாம்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ வந்து இப்போ எஸ்ஏக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா சினாப்சிஸ் தான். நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பே சினாப்சிஸ் போடாமல் எழுதுறது தான். இல்லை சினாப்சிஸ் சில பேர் போடுவாங்க, அந்த சினாப்சிஸ்லேயே ஒழுங்கான ப்ராப்பரான சைட் ரீடிங்ஸ் இருக்காது. இன்விஜிலேஷன் பண்ணுறவங்களுக்கு சைட் ரீடிங்ஸ் தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய சைட் ரீடிங்ஸை எப்போவுமே கேட்சுவாக நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. இன்ட்ரோடக்ஷன். தி கேன்டர்பரி டேல்ஸ் இஸ் a Chaucer's masterpiece. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேன்டர்பரி டேல்ஸ் தான் வந்து சாசருடைய மாஸ்டர் பீஸ். இப்போ எல்லாருக்குமே ஒரு சிக்னேச்சர் ரைட்டிங்னு ஒன்று இருக்கும். நிறைய ரைட்டிங் எல்லாருமே எழுதியிருப்பாங்க, எல்லாமே ஆனால் ஃபேமஸ் ஆகிருக்காது. சில புக்ஸ் மட்டும்தான் நல்லா சேல் ஆகும், எல்லாராலையும் பேசப்படும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜமௌலியோட டேரக்டர் சார் ராஜமௌலி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மாஸ்டர் பீஸ் எதுனா பாகுபலின்னு சொல்கிறாங்க இல்லையா. பிகாஸ் அவங்க எத்தனையோ மூவிஸ் எடுத்துருக்கலாம், பட் பாகுபலி வந்து நல்லா ரீச் ஆச்சு மக்களிடையில், நிறைய கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது பேர் தான் மாஸ்டர் பீஸ். சாசர் எவ்வளோ ரைட்டிங்ஸ் எழுதினாலும் இந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ். ஓகேவா? ஸோ த கேன்டர்பரி டேல்ஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபைனஸ்ட் poetic testament ஆஃப் இங்கிலாந்து. அதாவது இங்கிலாந்துடைய முதல்ல வந்து ரொம்ப ஃபைனஸ்டான டெஸ்டமெண்ட் அப்படின்னா ஒரு சொத்து மாதிரி. ஓகேவா? ஸோ போயம்க்குனே வந்து ஒரு சொத்து தான் அந்த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாண்டுக்கு வந்து ஒரு போயத்தோடைய ஒரு சொத்து மாதிரி எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபைனஸ்ட் போயம் இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேன்டர்பரி டேல்ஸை. அண்ட் இந்த கேன்டர்பரி டேல்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் a collection of 24 tales in a verse and prose, some complete, some incomplete, told by a group of pilgrims riding from London to shrine of Thomas a Becket at Canterbury. அதாவது இந்த கேன்டர்பரி டேல்ஸில் மொத்தம் 24 போயம் இருக்கும். அதில் 24 2 மட்டும் ப்ரோஸ். ஓகேவா? போயம்னா வரிகள், வேர்ட்ஸ்னால் வரிகள் மாதிரி இருக்கும், ப்ரோஸ்னால் பேராகிராஃபாக இருக்கும். அந்த 24மே கதை தான். ஓகேவா? அந்த கதையை போயம் மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த 22 வந்து போயமாக இருக்கும், பேலன்ஸ் 2 வந்து ப்ரோஸ் மாதிரி இருக்கும். சில இது வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும், சில டேல்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இது எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, சாசர் தான் எழுதுனாங்க, ஆனால் இந்த கதை வந்து அவங்களாம் சிந்திச்சு எழுதலை. ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பழனிக்கு இதெல்லாம் போவாங்க இல்லையா, அது வந்து இப்போ எப்படி ஒரு தெய்வீகமாக போகிறது, ஒரு ரிலீஜியஸ் ட்ரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பில்கிரிம் அப்படின்னா யாருன்னா, இது ஒரு மதத்தின் பேரால் போகிறது, பயணத்தை தொடர்றவங்க பேர் தான் பில்கிரிம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி இந்த பழனிக்கு நடந்து போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பில்கிரிம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட் பண்ணுறாங்க குதிரையில். ஓகேவா? எங்கேருந்துன்னா லண்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கேன்டர்பரியில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த சர்ச் பேர் தான் வந்து என்ன, ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் ஏ பெக்கெட்டுங்கிற சர்ச். ஓகேவா? கேன்டர்பரியில் இருக்குது அந்த சர்ச் போகிறனால அது கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அந்த போகிற பயணத்தில் எல்லாருமே போகிறப்ப டேல் சொல்லிட்டு போவாங்க, வரப்போ எல்லோரும் ஒவ்வொரு டேல் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கேன்டர்பரி டேல்ஸ் ஆனது உருவாகிருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பில்கிரிம் ட்ரிப்னா வந்து புனித யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூய தமிழில், அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சாசர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பொக்காச்சியோ. அதாவது பொக்காச்சியோங்கிறவங்களும் சாசர் மாதிரி ரைட்டர் தான். ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சாசருக்கு வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? Chaucer had probably made a pilgrimage to Canterbury in the spring of
1385 or 1387 was, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாசர் வந்து இந்த பில்கிரிமேஜ் போனாங்க இல்லையா, அந்த புனித யாத்திரை கேன்டர்பரிங்கிற இடத்துக்கு லண்டன்லேருந்து, அது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 1385 போயிருக்கலாம், இல்லை 1387 போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷம் போயிருக்காங்க, ஆனால் எது கன்ஃபார்ம்னு தெரில. ஓகே, வாஸ் led by this experience to the framework in which he set his pictures of life. அந்த பில்கிரிமேஜ் ட்ரிப்பில் தான் அந்த வாழ்க்கையானது எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த கேன்டர்பரி டேல்ஸில் அவள் பிக்சர் மாதிரி அதை படித்தாலே மக்களால் அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை பார்க்குறப்ப அப்பா இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும் போலன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாங்க பற்றியா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் த ஜென்ரல் ஐடியா ஆஃப் த டேல்ஸ், சாசர் இஸ் இன்டெப்ட் டு பொக்காஷியோ. அதாவது காமனாக அந்த டேல்ஸை எழுதுறதுக்காக என்னதான் அவங்க சொன்னதை எழுதினாலுமே இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, பொக்காஷியோட்டிலேருந்து கடன் வாங்கினது, அதாவது அவரை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆனது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இன்டெப்ட்னா கடன் வாங்கியதுன்னு அர்த்தம். But in nearly every important future the work is essentially English. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் வந்து இங்கிலீஷ் தான் எழுதப்பட்டிருக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணப்படல, எதுவுமே பண்ணல, இங்கிலீஷில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரியலைஸ் his purpose, Chaucer grouped around the jovial host of the Tabard Inn 29 pilgrims, including himself, of every class of society in England. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்பஸ், அதாவது இந்த மாதிரியான கேன்டர்பரி டேல்ஸ்னு ஒன்று எழுதணும் அப்படின்னா இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புனித யாத்திரை போய்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அந்த ஹோட்டல் பேர் தான் வந்து டபாட் இன். இன்னுன்னா காமனாகவே லாட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒரு தங்குற இடத்த தான் ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி ஒரு தங்குற இடத்த தான் வந்து இன்கிற மென்ஷன் பண்ணுவாங்க. சாப்பிட்லாம் ஆனால் தங்கலாம், அதை தான் வந்து இன்னுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டபாட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 29 பில்கிரிம்ஸும் தங்கியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜோவியல் ஹோஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். ஹோஸ்ட்னா அந்த டபாட் இன்னோட ஓனர். ஓகேவா? அவரை வச்சு இந்த கேன்டர்பரி டேல்ஸ்னு ஒன்று எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ எல்லாரையுமே வந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கை கதையை சொல்கிறாங்க. ஓகேவா? எப்போனா அந்த டபாட் இன் அந்த ஹோட்டல் விட்டு கிளம்புறப்ப ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் கிளம்புவாங்க இல்லையா, அப்போது திருப்பி கேன்டர்பரி நோக்கி பயணத்தை தொடங்குறப்ப யாருடைய கதை நல்லா இருக்கோ அப்போ வந்து ஜோவியல் ஹோஸ்ட்டும் அவங்களோட வருவாங்க. ஓகேவா? அந்த ஹோட்டலுடைய ஓனர் தான் ஜோவியல் ஹோஸ்ட். அவர் வர்றப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, யாரோட கதை நல்லா இருக்கோ வர்றப்போ என்னோடய ஹோட்டலில் அவங்களுக்கு விருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட கதை தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே அழகாகவே நரேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு புனித யாத்திரை போகிறப்ப இப்போ வந்து ஏழைங்க மட்டுமா புனித யாத்திரை போவாங்க அப்படிலாம் கிடையாதுல்ல, எல்லா தரமான மக்களும் தானே போவாங்க. அதான் இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப் ஆஃப் எவ்ரி கிளாஸ் ஆஃப் சொசைட்டி இன் இங்கிலாண்ட். அதாவது ஹிம்செல்ஃப் யாருன்னா சாசரையுமே சேர்த்து சொசைட்டியில் உள்ள எல்லா கிளாஸ் மக்களுமே வந்து இங்கிலாண்டில் இருக்கிற எல்லா கிளாஸ் மக்களுமே போகிறாங்க அந்த பில்கிரிமேஜ்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, an authentic picture of a contemporary society. அதாவது கண்டெம்பரரி சொசைட்டினா இப்படி தான்ப்பா இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தையே வந்து இந்த கேன்டர்பரி டேல்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கண்டெம்பரரினா அந்த சமகால அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சொசைட்டி இப்படி தான் இருந்திருக்கு, மக்களுடைய வாழ்க்கை தரம், நிலை, எல்லாமே பழக்க வழக்கங்கள். இப்போ நம்ம அந்த காலத்தில் இருக்கோமா, நம்ம இப்போ இருக்கோமா, அது கிடையவே கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா சின்ன ஒரு சில பழக்கங்கள் மட்டும்தான் நம்மள்ட்ட மாறாமல் இருக்கே ஒழிய பல விஷயங்கள் மாறிடுச்சு அப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க கண்டெம்பரரி சொசைட்டினா சமகாலம். அதாவது சாசர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுங்கிறது நான் கேன்டர்பரி டேல்ஸ் படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 29 பில்கிரிம் சொல்லியிருக்காங்க, 29 புனித யாத்திரை போனவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை கதையை, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்ப அப்போ அந்த சொசைட்டியில் நடந்த எல்லா விஷயமும் அதுக்குள்ளே வந்துடும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in the famous prologue to the Canterbury Tales, Chaucer introduced various character. அதாவது prologue அப்படின்னா ஒரு முன்னுரை மாதிரி. கேன்டர்பரி டேல்ஸுடைய முன்னுரையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாசர் நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the 29 characters are carefully chosen types who represent various segments of contemporary society. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 29 கேரக்டருமே வந்து அது சமகால சொசைட்டியில் வந்து சமகால சமூகத்தில் வந்து வாழ்ந்த மக்கள் தான்.
ஓகேவா? வேரியஸ் செக்மெண்ட். ஒருத்தவங்க வந்து செருப்பு தைக்கிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க வைர வியாபாரியாக இருக்கலாம், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இஸ் கேரக்டர்ஸ் ஆர் போத் டைப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலானவங்களாகவும் இருக்கலாம், சில டைப் இருப்பாங்க இல்லையா? சில பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்களே, நிறைய டைப்ஸில் இருக்காங்க, இண்டிவிஜுவலாகவும் இருக்கிறாங்க, சில பேர் குரூப்பாக கப்பிள் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. சாசர் அசைன்டு டு அ பில்கிரிம் எ டேல் suited to his character and occasion. அதாவது சாசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பில்கிரிம்னா ஒரு புனித யாத்திரை செல்கிறவங்களுக்கு வந்து, அதாவது ஒருத்தவங்களுக்கு அந்த போகிறாங்க இல்லையா, அந்த 29 பேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு டேல், நீங்கள் ஒரு கதை சொல்லணும், இன்னொருத்தவங்க ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு கதையை வந்து நியமிக்கிறாங்க, நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி உங்களோட கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒகேஷன் அப்படின்னா, கேரக்டர் அண்ட் ஒகேஷன் அப்படின்னா அவங்க செய்கிற ஒரு வேலைக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதையை வந்து அசைன் பண்ணுறாங்க. அதாவது இவர் கதை சொல்லலை, அவங்களும் சொல்கிறாங்க, உங்களுடைய கேரக்டருக்கும் உங்களுடைய ஒகேஷன்னா உங்களுடைய வேலைக்கும் தகுந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The tales are of astonishing variety and gives as an authentic picture of contemporary society. அதாவது astonishing variety அப்படின்னா என்னென்னா, வியக்க வைக்கிறது. அந்த ஒவ்வொரு டேலுமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிவ்ஸ் ஆஸ் அன் அத்தன்டிக் பிக்சர் ஆஃப் கண்டெம்பரரி சொசைட்டி. ஆனால் அந்த கண்டெம்பரரி சொசைட்டினா இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அத்தன்டிக் பிக்சர் எல்லாம் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இப்படி தான் போர் நடந்திருக்கு நம்மளுக்கு சொன்னாலாம் வந்து ஒரு புக்கில் படிக்கிறப்போ ஒரு ஃபீல் ஆகும், இல்லை மூவி பார்க்குறப்போ ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ ஓகே, இப்படிலாம் இருந்திருக்காங்க போல் அந்த காலத்தில், இவ்வளோ நல்லவங்களாம் இருந்திருக்காங்க போல், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அத்தன்டிக் பிக்சர் ஆஃப் அ கண்டெம்பரரி சொசைட்டி. அப்போ உள்ளது அப்படியே அத்தன்டிக் ஸ்டைல் அப்படின்னா ஒரிஜினலான அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஹி பிக்சரைசஸ் இன் த டேல் ஆர், அதாவது சில கேரக்டர், நிறைய கேரக்டர் சொல்லியிருப்பார், இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இது எல்லாமே. சம் ஆஃப் தி கேரக்டர்ஸ் அவர் அந்த டேலில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்க கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சம் ஓகேவா? த மர்ச்சன்ட், த ரிவி, த குக், த வைஃப் ஆஃப் பாத், த மில்லர், த ஃப்ரீயர், த நன் அண்ட் த ப்ரைஸ், த பேடனர். இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து த நன் அப்படின்னா அவங்க நன்னா இருந்தவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க பேர் வராது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ராதிகா ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேங்க் மேனேஜர் இல்லை அக்கௌண்டண்ட்டாக இருந்திருப்பாங்க. அக்கௌண்டண்ட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி இந்தந்த ஒர்க் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அந்த புனித யாத்திரை வந்தவங்க எல்லாருமே. ஸோ இது வந்து சில கேரக்டர்ஸ். ஓகேவா? The variety of tales அப்படின்னா, the Canterbury Tale consists of 24 stories and 17,000 lines written in Middle English by Geoffrey Chaucer between 1385 to 1400. அதாவது இந்த கேண்டர்பரி டேல்ஸில் வந்து 24 ஸ்டோரி இருக்குது. அதை முதலே நான் சொல்லிட்டேன், 24 கதை இருக்குதுன்னு. 17,000 அது 22 வந்து கதைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கதையை தான் போயமாக எழுதியிருப்பார் அவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 17,000 லைன்ஸ் இருக்குது மொத்தமாக சொல்கிறாங்க. அது மிடில் இங்கிலீஷ் பீரியடில் எழுதப்பட்ட ஒரு போம். அதுக்கப்புறமேல் வந்து இந்த ஜெஃப்ரி சாசரால் எழுதப்பட்டது. எந்த காலகட்டத்தில் 1385 1400 எழுதப்பட்டிருக்காங்க. ஆனால் இது இன்கம்ப்ளீட் தான். அந்த கேண்டர்பரி டேல்ஸுங்கிறது இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 24 ஸ்டோரிஸ், அந்த 24 டேலோட நேம்லாம் இதில் இருக்குது. த நைட் டேல், த மில்லர்ஸ் டேல், த ரீவி டேல், த குக் டேல், த மேன் ஆஃப் லாஸ் டேல், த ஒய்ஃப் ஆஃப் பாத் டேல். இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். The Freer's Tale, the Summoner's Tale, the Clerk's Tale, the Merchant's Tale, the Squire's Tale, the Franklin's Tale, the Second Nun's Tale, the Canon's Yeoman's Tale, the Physician's Tale, the Pardoner's Tale, the Shipman's Tale, the Prior's Tales, the Tale of Sir Thopas. அப்படின்னா வந்து ஏன்னா இது சாசருடைய கதை. ஓகேவா? சாசருடைய ஓன் ரைட்டிங். இது மற்றவங்க சொல்லி அவர் எழுதுறது, இது அவராக எழுதுனது. அதான் ப்ராக்கெட்டில் சாசர்னு போட்டிருக்கேன். த டேல் ஆஃப் மெலிபஸும் த பர்சன்ஸ் டேலும் ப்ரோஸில் எழுதியிருப்பார். த பர்சன் டேலுங்கிறது ப்ரோஸில் எழுதியிருக்காரு, வேற ஒருத்தவங்க சொல்லி எழுதியிருக்காரு. ஆனால் அந்த டேல் ஆஃப் மெலிபஸு சாசர் வந்து அவரோட ஒரிஜினல் தாட்டில் எழுதினா ப்ரோஸ் ரைட்டிங். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். த மாங்ஸ் டேல், த நன் ப்ரைஸ் டேல், த மேன்சிபல் டேல்ஸ். இது மோஸ்ட்லி வந்து இந்த சாசரோட ப்ரோஸ் ரைட்டிங் எதுன்னு சூஸில் கொடுத்து கேட்பாங்க. த டேல் ஆஃப் மெலிபஸும் கொடுப்பாங்க, த பர்சன் டேலும் கொடுப்பாங்க. சாசருடைய ப்ரோஸ் ரைட்டிங்
அதாவது சாசர் எழுதுனது எதுன்னு அவரோட ஒரிஜினல் தாட்டில் எழுதுனது எதுன்னு கேட்டால் டேல் ஆஃப் மெலிபஸ். ஆனால் ப்ரோஸ் ரைட்டிங்னு கேட்டால் ரெண்டுமே தான் வரும். ஓகேவா, நல்லா கிளியராக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேல்ஸ்லாம் வந்து நீங்கள் 24 இருக்குன்னா 24 எழுதணுங்கிறது சில பேர் கேப்பபிளானவங்க எழுதுங்க, மற்றவங்க ஒரு 5 to 10 எழுதுனா யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இந்த நைட் டேல், அதாவது ஒரு டேலை பற்றி மட்டும் நான் இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மேபி இன் யோர் 2 மார்க்ஸ் அதை எல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா டேலை பற்றி நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையா. இந்த நைட் டேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we have more than a typical romance. இதில் வந்து டிப்பிக்கல் ரொமான்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. We are presented with the rare artistic skills of all the finer elements of medieval romance. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சாசர் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லை யூஸ் பண்ணி மெடிவல் ரொமான்ஸை ஃபைனர் எலமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர் அவாய்ட்ஸ் மெனி ஆஃப் த வெயின் ரெப்பிட்டேஷன் அண்ட் டல் மிடரிங்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம். அது சாசர் என்னென்னா, ஒரே லைனே திருப்பி திருப்பி சில பேர்லாம் எழுதுவாங்க இல்லையா. அந்த போயம்ஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன இருக்கும், அதுதான் கடைசி 2 லைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எழுத விருப்பப்படல. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த டல்லான விஷயத்தை எதுவுமே அவர் வந்து காமிக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹோல் எபிசோட் இஸ் கிளாரிஃபைட் அண்ட் ஷார்பன் பை தட் ஷியோர் சென்ஸ் ஆஃப் கேரக்டர் விச் சாசர் அலான் ஆஃப் ஹிஸ் ஏஜ் பாசஸ் த சீக்ரெட். அதாவது பாசஸ்னால் உடையவேன்னு அர்த்தம். அதாவது அந்த நைட் டேல நல்லா கிளாரிஃபை பண்ணி ஷார்பன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது கேரக்டரை பற்றி. அந்த நைட் டேல்னால் அந்த நைட்னா யார், ஒரு சோல்ஜர், அவருடைய கேரக்டரை பற்றி அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த அந்த ஏஜில் என்ன நடந்திருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து சாசர்ஸ் ஹியூமர் அண்ட் சென்ஸ் ஆஃப் பாத்தோஸ். அதாவது ஹியூமர் அப்படின்னா என்னென்னா நகைச்சுவை, அது எல்லாருக்குமே தெரியும். பாத்தோஸ்னால் சேட்னஸ். சாசர் எப்படி ரெண்டுத்தையுமே வந்து அவருடைய ரைட்டிங்ஸில் காமிச்சிருக்காருங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். The tales are told easily, gracefully and sincerely. அந்த கதைலாம் எப்படி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கேரக்டர், ஐ மீன் லைக் ஒவ்வொரு பில்கிரம் தானே சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும், ரொம்ப அதாவது சொன்னதும் இவங்க எழுதுனதும், சாசர் எழுதுனதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து சாசர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னா மனதார அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்க மாதிரி இருக்குது. சின்சியராகவும் இருக்குது அந்த டேல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலு இந்த டேல்ஸ் இங்கிலீஷ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர்ஸ் அஸ் அ நேச்சுரல் மீன்ஸ் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் போயட் அண்ட் லிட்ரேச்சர். ஆனால் அது எப்போவுமே வந்து இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போயமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது லிட்ரேச்சர் ஒர்க்காக ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். இதெல்லாம் என்னப்பா நடக்கவா போகுது, ஆனால் படிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது மட்டும் அப்படி கிடையாது, ஒரு ரொம்ப நேச்சுரலாக அப்பியரான முதல் விஷயம் தான் இந்த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர் ஆல்சோ எமர்ஜஸ் ஆஸ் அ கிரேட் ஹியூமரிஸ்ட் இன் தீஸ் டேல்ஸ். அதாவது ரொம்ப நகைச்சுவையாக இந்த டேல்ஸில் அவர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஹியூமர் இஸ் ரிச். அவரோட ஹியூமர் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்கான், ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கான், ரொம்ப ஆழமாக இருக்கான், ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருக்கான். சில பேர் சிரிப்பு அவங்க வந்து சிரிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த ஜோக் எப்படி இருக்குன்னா ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு சிரிப்பு வரும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, நம்மளை சிந்திக்கவும் வச்சு சிரிக்கவும் வைக்கும் இல்லையா. இப்போ வந்து வடிவேல் சார் சொல்கிற ஜோக்கு நம்ம வந்து சிரிப்போம், ஆனால் இதே வந்து விவேக் சார் சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கும், சிரிப்பும் செய்வோம் இல்லையா. ஸோ அதான் சேட் அப்படின்னா. சாசர் ஆல்சோ ஹேட் அ கீன் சென்ஸ் ஆஃப் பாத்தோஸ் இன் அ லைஃப். அவருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்ப ரொம்ப கூர்மையான முனையுடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கீனா முனையுடன் அர்த்தம். சில சோகங்களான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்டர்பரி டேல்ஸ், அந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து எப்படி வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆஃப் திஸ் ஒர்க் அபவுட் 70,000 lines are in a verse with 2 stories in prose. அதாவது 17,000 லைன் இருக்குது, வேர்ஸ்னால் வரிகள் மாதிரி, 2 ஸ்டோரிஸ் வந்து ப்ரோஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரைம்டு கப்பல்ஸ். அதாவது வேர்ஸ்னால் அந்த போயமோட லைன்ஸ் வந்து ரைம்டு கப்பல்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ரமைஸ் பிட்வீன் த ஓல்டு நியூ ப்ரொசோடி. அதாவது ப்ரொசோடி அப்படின்னா என்னென்னா உரைநடை. அந்த காலத்து ரைட்டிங் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்க ரைட்டிங் ஸ்டைலுக்கும் ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம்ஸ் அ காம்ப்ரமைஸ் அப்படின்னா ஒரு மாதிரி
ஓகே இதோட இது பெட்டராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சாசர் டஸ் நாட் கேர் ஃபார் ஆல்ட்ரேஷன்லாம் இருக்குன்னு அவர் கேர் பண்ணவே மாட்டார். என்ன அவருக்கு தோணுதோ அந்த மாதிரி எழுதுவாங்க. ஹீ சூஸஸ் த ஃபார்ம் ஆஃப் ஹீரோயிக் வேர்ஸ் தான் வந்து ஒரு அந்த ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணார். வித் ரைம்டு கப்பல்ஸோட ஹீரோயிக் வேர்ஸில் எழுதணும். அண்ட் 5 accented syllables இருக்கணும்னு அவர் சூஸ் பண்ணி இந்த மாதிரியான ரைட்டிங் ஸ்டைலில் இந்த போயம் எழுதுனா ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கன்க்ளூஷன். As a consequence, Chaucer's Canterbury Tales masterfully combines humor, satire, diverse characters, offering insightful commentary on a medieval society and human nature. அதாவது ஒரு கடைசி என்ன சொல்ல வராங்கன்னா, சாசரோட கேண்டர்பரி டேல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, என்னெல்லாம் கம்பைன் ஆகிருக்குன்னா ஒரு மாதிரி நகைச்சுவையாகவும் இருக்குது, கிண்டலாகவும் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நுண்ணறிவு உடையதாக அந்த மெடிவல் சொசைட்டியை பற்றி ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹியூமன் நேச்சரை பற்றியும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மென். டைமும் யாருக்காக காத்திருக்காது. டயர்ட் அப்படின்னா வந்து என்னென்னா இந்த கடலெல்லாம் இருக்குல்ல, அதுவும் யாருக்காக காத்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ், ப்ளீஸ் subscribe, like and share it. Thank you.